இப்ப என்னடா பணத்தை திருப்பி கொடுத்துறேன்னு புதுசா ஒரு கதை சொல்ற? நீ பணத்தை திருப்பி கொடுத்துருந்தா நான் எதுக்கு இந்த வீட்டு வாசல் வந்து நிக்கிறேன்? எனக்கு தலைக்கு மேல 1000 வேலை இருக்கு. அண்ணா ப்ளீஸ் பொறுமையா நான் சொல்றத கேளுங்க. நான் ஏற்கனவே என் தம்பி மனோ கிட்ட உங்க பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லி நான் கொடுத்துட்டேன். அவனும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னு தான் சொன்னான். இங்க பாருமா, இப்படி எல்லாம் கேட்டா பணம் வராது போல இருக்கு. நீ பணத்தை என்கிட்ட தானே வாங்கின, இப்போ உன் தொம்பி கிட்ட கொடுக்க சொன்னதா சொல்ற? என் பணம் என் கைக்கு வந்து சேரல. நீயே பணத்தை கொடுத்துருவேன்னு தான் நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா பணம் வந்த பாடு இல்ல. அதான் உன்னை நேர்ல பார்த்து விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். என்னடா இது கதை ஏதோ புதுசா இருக்கு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஆனா பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஆமா மித்ரா, நம்மளால பண்ண முடியாத விஷயத்த எவனோ ஒருத்த வந்து அசால்ட்டா பண்ணிட்டு இருக்கான் பாத்தியா? அண்ணா சத்தியமா நான் பணத்தை என் தம்பி கிட்ட கொடுத்து அனுப்புனேன். ஆனா நீங்க இப்படி சொல்றத பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீயும் கொடுக்காத பணத்தை கொடுத்தேன்னு சொல்றத கேட்டா எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. இத பாருமா, இப்ப நான் பண்ணிட்டு இருக்க பைனான்ஸ் வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு நான் என் குடும்பத்தோட என் சொந்த ஊருக்கு போய் செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அதனால்தான் கொடுத்த கடனை எல்லாத்தையும் வீடு வீடா போய் நான் வசூல் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் உனக்கு டைம். அதுக்குள்ள என் பணம் எனக்கு வந்தாகணும். இந்த சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிக்கிறது, கொடுக்காத பணத்தை கொடுத்துட்டேன்னு சொல்றது, இந்த மாதிரி சொல்றவங்களெல்லாம் நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். நீ ஒரு பொண்ணா இருக்கிறதால தான் நான் உங்ககிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இல்லனா நான் பணத்தை வசூல் பண்ற முறையே வேற மாதிரி இருக்கும். அவ்வளவு தூரம் போக வேண்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன டயத்துக்குள்ள பணம் மட்டும் வரலன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் என்னுடைய உண்மையான முகத்தை நீ பார்க்க வேண்டியிருக்கும். சொல்லிட்டேன் பாத்துக்கோ. அண்ணா ப்ளீஸ், நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு புரியல. நான் ஏற்கனவே பணத்தை கொடுத்து அனுப்பிட்டேன். திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிட்டு இருக்காத. இவங்களை சீக்கிரம் வீட்டு விட்டு அனுப்பாம நிம்மதியா ஒரு நாள் கூட இந்த வீட்டுல இருக்க முடியாது போல இருக்கு. அதேதான், அந்த பாரதிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்து அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு தானே நம்ம இவ்ளோ பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அவங்களாவே நமக்கு ஒரு சூப்பர் சான்ஸ் கொடுத்திருக்காங்க. புரியல மித்ரா? புரியுற மாதிரியே சொல்றேனா, அந்த பைனான்சர் சொன்னதை கேட்டல, பழம் நழுவி பால்ல விழுகிற மாதிரி பாரதியே அவன் கிட்ட போய் மாட்டே இருக்கா. இந்த சான்ஸ நம்ம எக்காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணிடவே கூடாது. இந்த கடன் பிரச்சனையை வச்சு பாரதியையும் மனோவையும் சட்ட சிக்கல்ல சிக்க வச்சோம்னா அது மூலமா ஆதிக்கு அவங்க மேல வெறுப்பு வர மாதிரி ஏதாச்சும் பண்ணிடலாம். உண்மையை சொல்ல போனா ஒரே கல்லுல 2 மாங்காய். பாரதியா ஆதியோட வாழ்க்கையை விட்டு மொத்தமா அனுப்புற மாதிரி இருக்கும். உனக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த மனோவையும் நம்ம அபிகிட்ட இருந்து பிரிச்ச மாதிரி இருக்கும். உன் ஐடியா கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு மித்ரா, ஆனா இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போற? ஆனா நீ ஏற்கனவே பண்ண விஷயம் உனக்கே பேக் ஃபயர் ஆயிருக்கு. அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. இதை வச்சு என்ன பண்ண போற? இது ஆதியோட அம்மாவோட தாலி தானே. ஏய், இது என்ன கேள்வி? உனக்கு தான் அது தெரியுமே. இதை வச்சு என்ன பண்ண போறேன்னு தான் கேட்டேன். என்னோட மொத்த பிளானுமே இந்த தாலியில தானே இருக்கு. இத வச்சு என்ன பண்ண போறேன்னா,
பிளான் எப்படின்னா? மாஸ்டர் பிளான் மித்ரா. ஆனா இதை நாம தான் பண்ணுங்கிற விஷயம் எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலையும் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பிளான் சின்னதா சொதப்பினா கூட மாட்டிப்போம். அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். கவலைப்படாதண்ணா, இதை எப்படி பண்றதுன்னு நான் தெளிவா பிளான் பண்ணிட்டேன். நான் பாத்துக்கிறேன். ம். நீ நடக்க போறத வேடிக்கை பார்க்க தயாரா இரு. இந்த தடவை பாரதி நான் வச்ச குறியில இருந்து தப்பிக்கவே முடியாது. ஆதி, சொல்லுங்க மீனா. ஏதோ வேலையா இருக்கீங்க போல. இல்ல உள்ள வாங்க. என்ன விஷயம்? ஆதி, மித்ராவோட அண்ணன் கொஞ்சம் வெளியில போறாரு. கல்யாணம் முடிவு பண்ணிட்டாலும் வேலையெல்லாம் இன்னும் அப்படியே இருக்குல்ல. இப்ப இருந்து ஒன்னொன்னே பண்ண ஆரம்பிச்சாதான் எல்லாமே கரெக்டா இருக்கும். நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. ஆதி, அம்மாவோட தாலியை கொடுத்தீங்கன்னா இதோ இப்பவே நகை கடையில கொடுத்து பாலிஷ் போட்டு வாங்கிட்டு வந்துடலாம். மித்ராக்கு கல்யாணத்துக்கு வேண்டிய நகையெல்லாம் ஏற்கனவே ஆர்டர் கொடுத்தாச்சு. அதை வாங்குறதுக்காக இப்ப அவர் போறாரு. அப்படியே தாலியும் கொடுத்துட்டு வந்துடலாமேன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்க சொன்னாரு. கல்யாணத்துக்கு முன்னாடியே சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணி எடுத்து வச்சுட்டா உங்க அம்மாவே வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருக்கும்னு நீங்க அன்னைக்கு என்கிட்ட சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதான் தாலி வாங்கிட்டு போலான்னு வந்தேன். சரிங்க, நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் இருங்க.